நிறைய பேர் கேட்குறது கேள்வி என்னங்க, பில்லி, ஏவல், சூனியம், ஜோசியம், ஜாதகம், பரிகாரம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா மனிதர்களுமே ஒரு நார்மலான மனநிலையில் தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில், அதாவது நமக்கு ஒரு துக்கம் வரும், ஒரு வேதனை வரும், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஐயோ இப்படி செஞ்சிட்டாங்களே, நமக்கு பணம் வரலையே அப்படின்னு ஒரு மன உளைச்சல், அப்புறம் ஒரு தொடர் தோல்வி ஏற்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனசு அதை நம்பும். இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை நம்பி நீங்கள் அதை செயல்பட்டீங்கன்னா அதில் ரிசல்ட் வருமா வராதாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வராது. ஓகேங்களா? அந்த இழப்புக்காக நம்ம மன உளைச்சல் இருக்கும்போது அதை நம்ப வைக்கும். இதுதான் மனித இயல்பு. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அந்த மன உளைச்சலே இருந்தால் கூட நீங்கள் சிறப்பாக உங்கள் மனசில் அன்பு தியானத்தை அற்புதமாக செயல்பட்டீங்கன்னா, உங்கள் தேவைகள் என்னன்னு நினச்சிங்கன்னா இறைவன் அருளால் அற்புதமாக அது கிடைக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம். சிறப்பாக செயல்படுத்தி